என்னோட சைல்ட்ஹுட்ஸ் ஃபேவரட் ரெசிபியான பால் பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட். இது ஃபங்க்ஷனில், கல்யாணத்தில், அப்புறம் பிறந்த நாளுக்கு, அனிவர்சரிக்கெலாம் செய்வாங்க வீட்டில். நீங்கள் எதுக்கு செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, பாதி அளவுக்கு உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. தேங்காய் பாலும் நம்ம எடுத்துடலாம். நான் 2 தடவை தேங்காய் பால் எடுத்து அதில் சர்க்கரை ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலை ஆறினோன்னே நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும். அடுத்து நம்ம கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா நம்ம முத்தாக நம்ம பணியாரம் போட்டு எடுக்கலாம் சின்ன சின்னதாக. ஆனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நேரமும் அதிகமாக தேவைப்படும். அதனால நான் இன்றைக்கி வடை மாதிரியே சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி நான் பொரித்து எடுத்துக்கிறேன். லைட்டாக பொன்னிறமானால் போதும், ரொம்ப நேரம் பொரிக்க வேணாம். இதை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறதுல ஊற வச்சு கொடுத்தோம்னா சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.